ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, ஒரு ஹிப்பி வாங்கினேன். ஸோ அதை ட்ரை பண்ணேன். இது வந்து நாங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுறது. ஸோ அதை நான் vlog-ஆக போகணுன்னு நினச்சேன். அதை நான் இன்றைக்கி போடுறேன். பட் ஆனால் இந்த ஹிப்பி அது கொஞ்சம் ஷூட் ஆகலை. நீங்கள் வந்து நார்மல் அந்த ரெட் கலரில் இருக்கும்ல, ஆரஞ்சு கலரில் அந்த ஹிப்பி ட்ரை பண்ணலாம். அப்படின்னா மேகி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா டாப் ராமில் ரெட் சில்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு குட் வெல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே நைட்டு மிட் நைட் 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ண ஒரு ஆஃப் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, ப்ளஸ் வந்துட்டு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சைஸில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ப்ளஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை அதுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மசாலா பொடியை போட்டுருவோம். இது 2 மசாலா கொடுத்துருந்தாங்க, அதனால் 2த்தையுமே போட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு இல்லை இதில். சரி, ஓகே, 2 மசாலாவையும் போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு மேகியை போடும்போது என் பாப்பா கீழே விழுந்துட்டு, அதனால அந்த வீடியோ எடுக்கல. மேகியும் உள்ளே போட்டாச்சு. ஸோ மீன்வாயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு எக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி பண்ணணுங்க. அதில் வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ப்ளஸ் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுட்டா சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டி பொடி மாஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு, இந்த ஆகும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போது அந்த எக் எடுத்து அதில் வந்து கொட்டிட்டு நல்லா கிளறிடணுங்க. கிளறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாலாம் கண்டிப்பாக திட்டாதீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நானும் என் பாப்பாவும் ஈஸி பைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். பாப்பாவுக்கு கடைசியாக அது காட்டுறாங்க ஒயிட் கலர், அதுதான் எடுத்துகிட்டு நாங்கள் ஈஸி பையில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.